ஒரு வருஷம் 3 மாதம் வழிமேல் விழி வைத்து சித்தி செல்வி அவர்கள் மாதம் கோர்ட்டுக்கு போய் இன்றைக்காவது ஆர்டர் கிடைக்குமான்னு போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதில் இன்றைக்கும் 8ஆம் தேதி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க சித்தி செல்வி அவர்கள். போனது அங்கே போனால் இன்றைக்கும் மறுபடியும் சித்தி செல்வி அவர்களை ஏமாற்றி விட்டார்கள் கோர்ட்டார். என்ன செஞ்சாங்க? கூப்பிட்டுவிட்டு இந்தாம்மா வாம்மா, இன்றைக்கி என்னன்னா நீதிபதி அவர்கள் லீவு போட்டிருக்காங்க, தசரா ஹாலிடேஸ் இல்லையா, அதனால் நீதிபதி அவர்கள் வரவில்லை. நீங்கள் என்ன பண்ணுங்க, 18ஆம் தேதி வாங்க, உங்களுக்கு அன்றைக்கி ஆர்டர் போட்டு தரோம். ஆர்டர் இவ்வளோ நாள் இம்புட்டு நாள் 1 வருஷம் 3 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணிங்க இல்லையா, 18ஆம் தேதி உங்களுக்கு கன்ஃபார்மாக ஆர்டர் போடுறோம் அப்படி சொல்லி ப்ராமிஸ் பண்ணி அமுச்சு விட்ருக்காங்க சித்தி செல்வி அவர்களுக்கு. அதாவது இந்த கோர்ட் 14ஆம் தேதி வரைக்கும் லீவு எல்லா கோர்ட்டும். ஆனால் அந்த 14ஆம் தேதியிலேருந்து இந்த 18ஆம் தேதிக்குள் என்ன வேணாலும் நடக்கலாம் என்று நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே சித்தி செல்வி அவர்களின் அண்ணாவை அரெஸ்ட் செஞ்சுவிட்டு நாயா பேயா அலைஞ்சு கொண்டிருக்கிறார் சித்தி செல்வி அவர்கள். அதாவது அவரை ஜாமீனில் எடுத்து விடலாம் என்று முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த முயற்சி வீணாகிவிட்டது என்று எடுத்துக்கொள்வோம். இப்போ சித்தி செல்வி அவர்களின் அண்ணாவை எதற்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? ஸ்கூலில் கலவரம் செஞ்ச வழக்குக்காக. ஏன் உனக்கு சம்மன் அனுப்பினா ஆஜராக மாட்டியோ அப்படின்னு எஸ்ஐடி டீம் கேட்ட கேள்விக்கு அந்த மனுஷனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிவிட்டு கூட்டின்னு வந்துட்டாங்க. ஓகே, விசாரணை என்கிற பெயரில் அவரை ஒரு வழி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறோம். எப்பட்றா நீ ஸ்கூலை நாசம் செய்தாய், எப்படி இந்த ஸ்கூலில் 700 பேர் உள்ளே வந்தாங்க அப்படின்னு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கேஸில் எஸ்ஐடி டீம் கேஸில் A1 குற்றவாளியே செல்விதான், A2 குற்றவாளி ராமலிங்கம், A3 குற்றவாளி இந்த செந்தில் முருகன். அப்படி என்றால் செந்தில் முருகனை A3யை அரெஸ்ட் செய்யும் பொழுது A1ஐ சும்மா விட முடியுமா? அதனால் இந்த 14ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே சித்தி செல்வியையும் ஒருவேளை அரெஸ்ட் செஞ்சுருவாங்களோ அப்படின்ற டவுட்டு எனக்கு இருக்குது. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. சித்தி செல்வி மீது இன்னொரு கேஸ் ஒன்று பாயப்போகிறது. அது என்னவென்றால், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படி என்று சொன்ன வள்ளலார் கொலை தவிர்த்தல், புலால் உண்ணுதல் தவிர்த்தல் என்கிற முக்கியமான கொள்கையை கடைபிடித்த வள்ளலாரிடம் வாலாட்டுகிறார்கள் சித்தி செல்வியின் டீம். சித்தி செல்விக்கு ஒரு ஐநா சபை தலைவர் சொம்பு தூக்குகிறார். அவர் எப்படி சொம்பு தூக்குகிறார் என்றால், வாரம் ஒரு லைவ் போட்டுருவார். அதில் ஒரு 4-5 சாக்கடை ஜென்மங்கள் பேசும் என்று வைத்துக்கொள்வோம். அந்த சாக்கடை டீமில் 2 பெண்களும் அடக்கம். இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிகாரர்கள், கஞ்சா குடிக்கிகள், கஞ்சா கிடிக்கிகள், இந்த மாதிரி ஒரு குரூப் லைவில் பேசுவார்கள் என்று வைத்துக்கொள்வோம். எந்த பெண்ணையும் விட்டு வைப்பதில்லை, எல்லா பெண்ணையும் விபச்சாரி என்று சொல்கிற ஒரு கேவலமான குரூப் தான் இந்த குரூப். இந்த குரூப் தான் லைவில் வாரம் பேசிக்கொண்டு வருகிறது. ஒருத்தரையும் உடலை, எல்லாரையும் விபச்சாரி என்று சொல்லிவிட்டது, எல்லாரையும் கொலைக்காரர்கள் என்று சொல்லிவிட்டது, எல்லாரையும் ரேபிஸ்ட்டு சொல்லிவிட்டது. ஆனால் இதுங்க என்ன பேசிக்குவோம் அப்படின்னா, அந்த ஸ்கூல் டீம் ஓனர், அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் கடத்திட்டு போயிட்டு 10 பேர் ரேப் பண்ணணும், 20 பேர் ரேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேப்பை பற்றி மட்டுமே டிஸ்கஸ் பண்ணுவார்கள். இவர்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண வாயிலிருந்து வார்த்தைகளே வராது. கெட்ட விஷயங்கள், ரேப்பு, மர்டரை கூட விட்டுருங்க, ஆனால் ரேப்பு இந்த கதை மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பானுங்க. ஏன்னா இவங்கள் மண்டைக்குள் எந்த பொண்ணை ரேப் பண்ணலாம், எத்தனை பேர் வைத்து ரேப் பண்ணலாம், இது மட்டும்தான் மண்டையில் இருக்கும் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ வள்ளலாரிடம் வாலாட்டுவதால் வள்ளலார் சங்கம் இப்போது இந்த டீம் மேலே கேஸ் போட போகிறாங்களாம். அதை இவர்கள் கேஸ் போடும்பொழுது முக்கிய குற்றவாளியாக செல்வி அவர்கள் சேர்க்கப்படுவார் என்று தெரிகிறது. அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து, அதாவது நாளையிலிருந்து அக்டோபர் 18ஆம் தேதிக்குள் எப்போ வேண்டுமானாலும் சித்தி செல்வி அவர்கள் அரெஸ்ட் செய்யப்படலாம் என்று தெரிகிறது. ஸோ வள்ளலார் சங்கம் எங்கேயாவது இருந்தீங்கன்னா
தயவு செஞ்சு இந்த டீம் மேலே ஒரு புகார் கொடுங்க. அதே போல் சித்தி செல்வி மீதும் புகார் கொடுங்க. என்ன சித்தி செல்வி சொல்லாமல் இவர்கள் எல்லாம் இதெல்லாம் பேச முடியாது. வள்ளலாருக்கே நீ நரபலி கொடுப்பியா அப்படி என்ற கேள்வியை கேட்கவும் இவர்களை சும்மா விடக்கூடாது. இவர்களை போட்டு 4 மொத்துக்குன்னு மொத்த வேண்டும். கைது செய்து சிறையில் அடைத்து அட்லீஸ்ட் ஒரு 7-8 வருஷமாவது உள்ளே வைக்கணும். சித்தி செல்வி ஒரு 10-15 வருஷம் ஜெயிலில் இருப்பாங்க. இந்த வள்ளலாருக்கே நரபலி கொடுத்த டீம் ஆயுள் முழுக்க கூட சிறையில் செல்வதற்கு சான்ஸ் இருக்கு. ஏனால் அவர்கள் வள்ளலாருக்கே நரபலி கொடுத்து விட்டார்கள். அதனால் அவர்களை சும்மா விடக்கூடாது என்று இந்த செய்தியில் குறிப்பிடுகிறேன். நன்றி.